Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா must have brushes for beginners and others. ஸோ இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும், இம்பார்ட்டண்டான டூல்ஸ் எதுங்கிறது நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இது வச்சுக்கணும், வச்சுக்கிட்டால் நல்லது. அதர்ஸ் இருக்கிறீங்க மேக்கப் ப்ரஷ் இல்லை என்னால் அவ்வளோ வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த ப்ரஷ் வச்சுக்கிட்டால் போதும். இதே மேக்கப் பற்றி உங்களுக்கு கவர் பண்ணிடும். ஸோ ஒரு ப்ரஷ்ஷே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் யூசஸில் வரும். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸோ ஃபவுண்டேஷன் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான டூல். அப்படி உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டா ஃபிங்கர்ஸில் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியலை அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு யூ ஹேவ் டு யூஸ் அ ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்டு ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். நீங்கள் ஸ்கின் எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் ப்ரெஷ் வந்துட்டு உங்களுக்கு பிக்கர் சைஸில் வேணுமோ அவ்வளோ தூரம் வாங்கிக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் வந்துட்டு வாங்கிக்கிறேன். பிகாஸ் சம்டைம் வந்துட்டு நான் டீ ஜோன்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுவேன். ஒரு குறிப்பிட்ட ஹைலைட் பண்ணுற இடத்துல கூட நான் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன், ஃபவுண்டேஷன் வந்துட்டு கவர் பண்ணுற இடத்துல கூட. ஸோ அதனால் இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பஃபிங் ப்ரஷ்னு இருக்கும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் பஃபிங் ப்ரஷ்னு இருக்கும், அந்த ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பியூட்டி பிளெண்டர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பியூட்டி பிளெண்டர் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ஒன்று கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு. ஸோ உங்களுக்கு எனி ஒன் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபிங்கர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ண முடியாதவங்க வந்துட்டு யூ ஹாவ் டு கோ ஃபார் அ ப்ரஷ் ஆர் யூ ஹாவ் டு கோ ஃபார் அ பியூட்டி பிளெண்டர், எனி ஒன். ரெண்டும் கூட நீங்கள் வச்சுக்கிட்டாலும் கூட இட்ஸ் ஓகே. பட் ப்ரஷ்ஷில் வந்துட்டு கிடைக்கும் போது நல்லா ஒரு ஃபுல் கவரேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். பிளெண்டரில் வந்து அப்ளை பண்ணும்போது டிபெண்ட் அப்பான் ஒரு அமௌண்ட், கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாகும் ஃபுல் கவர் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ப்ரஷ் இது வந்துட்டு பிளெண்டர் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து சோக் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு மற்றபடி வந்துட்டு வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள கவரேஜ் வந்து நல்லா கிடைக்கும். பட் நீங்கள் ஃபவுண்டேஷன், ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ், பஃபிங் ப்ரஷ் ஆர் ஃபிங்கர்ஸ் இது மூணுமே பண்ணும்போது நல்ல கவரேஜ் வந்து கிடைக்கும். பிளெண்டரில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு நேச்சுரல் ஃப்ளாலஸ் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் என்ன கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து சோக் ஆகும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பிராண்டட் பிளெண்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அதை நீங்கள் வந்து தவிர்க்கலாம். அதிகமான அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து எடுக்காது. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு யூஸ் இட் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆர் யுவர் ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ஆர் திஸ் பியூட்டி பிளெண்டர். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷே நீங்கள் வந்துட்டு கன்சீலருக்கும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கன்சீலர் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரிங் ஃபிங்கரில் அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரஷ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவுடர் ப்ரஷ். ஸோ பவுடர் ப்ரஷ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ். இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி மீடியம் சைஸில் இருக்குது, லார்ஜ் சைஸில் இருக்குது, ஸ்மால் சைஸில் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மால் டு மீடியம் சைஸ் இது வந்துட்டு. ஸோ நல்லா என்னோட ஃபேஸ்க்கு வந்துட்டு பவுடர் அப்ளை பண்ணும்போது நல்லா இது கவர் பண்ணும். இது நீங்கள் லூஸ் பவுடராக இருக்கட்டும், காம்பேக்ட் பவுடராக இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு இதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் ஃப்ளாலஸ் லுக் வந்து கொடுக்கும். நல்ல ஒரு பிளெண்டபிலிட்டி கிடைக்கும் பவுடர் வந்து உங்களுக்கு. ஸ்பாஞ்ச் அப்ளை பண்ணுறதை விட நீங்கள் இது வச்சு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பவுடர் ப்ரஷ்ஷும் உங்களுக்கு வந்து இருந்து வரணும். பிகாஸ் நீங்கள் காம்பேக்ட் பவுடர் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிட்டா கூட. ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபவுண்டேஷன் ப்ரஷ் நமக்கு அப்ளை பண்ணலாம், அதை வச்சு நம்ம கன்சிலரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பவுடர் ப்ரஷ் நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ஆர் பியூட்டி பிளெண்டர் ஆர் ஃபிங்கர்ஸ், எனி ஒன் ஆர் யூ ஹாவ் எனி டிபெண்ட் அப்பான் யூ ஹாவ். நீங்கள் ரெண்டாக வச்சுக்கலாம், மூணாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் பவுடர் ப்ரஷ் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். லூஸ் பவுடர் ஃபேஸில் வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். காம்பேக்ட் பவுடர், ப்ளஸ் பவுடர் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு. ஸோ பவுடர் ப்ரஷ் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வச்சுக்கணும். தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ப்ரஷ். உங்களுக்கு வந்துட்டு ஆங்குலர் பவுடர் ப்ரஷ்ங்கிறது ஒன்றுமே இல்லை, ப்ளஷ் அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு வந்துட்டு கான்டியூருக்குலாம் வந்துட்டு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்படி உங்களுக்கு ஹைலேருந்து லோவில் உங்களுக்கு வந்துட்டு போகும். மேக் ஷூர் பவுடர் ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கணும். நல்லா ஒரு ஹேண்ட்மேடு ஒரு ஹியூமன் ஹேரில் செய்யப்பட்டக்கூடிய ஒரு ப்ரஷ்ஷாக இருக்கணும். அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் ப்ரஷ் இதெல்லாம் வந்துட்டு குவாலிட்டி இல்லாத வாங்காதீங்க. வாங்கினா குவாலிட்டியோட வாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸில் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மேக்கப் ப்ரஷ் வந்து அவைலபிளாக இருக்குது. யூ கேன் செக் இட் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். ரிவ்யூ பார்த்து வாங்க. நான் அந்த மாதிரி இது வாங்கின ப்ரஷ் தான். இது வந்துட்டு நல்ல ஒர்க் ஆகும். இது வந்துட்டு இது பார்த்திங்கன்னா ஆங்குலர் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஷ் அப்ளிகேஷன் பண்ணுறது, கான்டியூர் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இருந்து வரணும். உங்களுக்கு வந்து ஒரு பவுடர் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைலைட்டர் ப்ரஷ். ஸோ ஹைலைட்டர் ப்ரஷ்க்கு நான் இன்றைக்கி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஃபேன் ப்ரஷ் சம் பீப்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபேன் ப்ரஷ் வந்துட்டு ஒரு சில பேரால் அது ஒழுங்காக வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷ் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்படி ஃபேன் ஷேப்லேயே கொஞ்சம் ஃப்ளஃபியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹைலைட்டர் நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சைட்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஹைலைட்டிங் எஃபெக்ட் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் வந்து நம்ம எப்போவும் சைட்ஸில் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ நீங்கள் சென்டரில் எப்படி அப்ளை பண்ணாமல் யூ ஹாவ் டு அப்ளை லைக் திஸ் சைட் லைக் திஸ். ஸோ சைட்ஸில் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஆங்குலர் ப்ரஷ்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து சைட்ஸில் அப்ளை பண்ண தேவையில்லை. டேரெக்டாகவே இப்படி நீங்கள் ப்ராடக்ட் வந்து இப்படி தொட்டுட்டு யூ ஹாவ் டு
அப்ளை இட் ஆன் யுவர் ஃபேஸ். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 4 மேக்கப் ப்ரஷஸ் வந்துட்டு இந்த மாதிரி மேக்கப் ப்ரஷ் வந்து உங்களுக்கு ஃபேஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸை வந்து நல்லா உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கும். ஸோ என்னென்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஃபிங்கர்ஸ், அப்படி இல்லைனா பியூட்டி பிளெண்டர், அப்படி இல்லைனா ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸோ ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷும் வாங்கிக்கலாம், இல்லாட்டா நீங்கள் பஃபர் ப்ரஷ்ன்னு இருக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம், பஃபிங் ப்ரஷ், இல்லாட்டா ஸ்டிப்லிங் ப்ரஷ்ன்னு இருக்கும், ஸ்டிப்லிங் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். நல்லா குவாலிட்டியாக பிராண்டடாக வாங்கிக்கிறோம், அப்போ தான் ஸ்கின்னுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும், மேக்கப் நல்லா ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்து இதாகும். பட் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது ஒரு இது என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரீக்ஸ் உங்களுக்கு வந்துட்டு வரும், இந்த லைன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு வரும். பட் நீங்கள் நல்லா ப்ராப்பராக அப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா பிளெண்ட் ஆகி கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் ப்ரஷ். ஸோ பவுடர் ப்ரஷ் வந்துட்டு நீங்கள் ஆஃப்டர் ஃபவுண்டேஷன் கன்சிலர்லாம் அப்ளை பண்ண போகிறோம், யூ ஹேவ் டு செட் இட் லைக் திஸ். டேப்பிங் மோஷனில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம், நல்லா கான்டூர்ஸ் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஆங்குலர் ப்ளஷ் உங்களுக்கு ரொம்ப நல்லா உதவும். அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ஒரு பவுடர் ப்ரஷ் தான், உங்களுக்கு வந்துட்டு சைடட் பவுடர் ப்ரஷ். இல்லாட்டா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சைஸ் பவுடர் ப்ரஷ் வந்து நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பண்ணி நீங்கள் வந்து ஹைலைட்டருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஃபேன் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக் ஷூர் யூ ஹாவ் டு யூஸ் ப்ரஷஸ் ஃபார் மேக்கப் அப்ளிகேஷன் டு கெட் அ ஃப்ளாலஸ் அண்ட் ஸ்மூத் அண்ட் நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் அண்ட் லாங் லாஸ்டிங் பேஸ் வேணுன்னா நீங்கள் மேக்கப் அந்த நல்ல ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு 4 வந்துட்டு மேக்கப் ப்ரஷஸ் ஃபார் யுவர் ஃபேஸ். ஸோ ஐஸுக்கு மூவ் பண்ணலாம். ஐஸுக்கு வந்து 2 ப்ரஷ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ ஐ ஷேடோக்கு பிளெண்டிங் ப்ரஷ் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட் பிளெண்டிங் ப்ரஷ், பிகாஸ் நம்ம அந்த க்ரீஸில் ட்ரான்சிஷன் ஷேட் வந்து அப்ளை பண்ணும்போது அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் நம்ம பில்டப் பண்ணும்போதுலாம் நமக்கு கண்டிப்பாக அந்த பிளெண்டிங் ப்ரஷ் வந்து நமக்கு வந்து உதவும். அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு யூஸ் இட் லைக் திஸ். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். பிளெண்டிங் ப்ரஷ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும் பிகினர்ஸ் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ். ஸோ ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ்ங்கிறது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கும். உங்களுக்கு ஐலீட்ஸில் வந்துட்டு கலர் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்லேயே வந்துட்டு வாங்கிக்கிறங்க. இதை விட சின்னதும் இருக்குது, பட் மீடியம் சைஸ் வாங்கும்போது உங்களுக்கு நல்லா கவர் ஆகும். ஈவன் ஒரு மீடியம் ஐஸ் லார்ஜ் ஐஸ் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நல்லா கவர் பண்ணி கொடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பிளெண்டிங் ப்ரஷ் அண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாட் ப்ரஷ் வந்து ரொம்ப முக்கியம். தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஐஷேடோ ப்ரஷ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வந்துட்டு இப்படி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்மால் ஐஷேடோ ப்ரஷ் எதுக்குன்னா லோவர் லேஷ் லைன், அப்பர் லேஷ் லைன்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஐஷேடோ வந்து லைனர் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். இது வந்துட்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்துட்டு, பட் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஐஸுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த 3 இருக்கணும். பிளெண்டிங் ப்ரஷ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஐஷேடோ ப்ரஷ் உங்களுக்கு வந்துட்டு. இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மோக்கினஸ் இந்த மாதிரி வேணும் லோயர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு, அப்புறம் இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணுறதுக்கு, ப்ரௌ போன் ஹைலைட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த லேஷ் லைனில் நீங்கள் வந்துட்டு ஐஷேடோ வந்து லைனர் மாதிரி விடுறதுக்குலாம் ரொம்ப உதவும். ஸோ ஐ மேக்கப்புக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். ஸோ இந்த 3 ப்ரஷஸ் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ பிகினர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், அதர்ஸ் கூட இது கண்டிப்பாக வச்சுக்கலாம், ரொம்ப உதவும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த 3 ப்ரஷ் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கிறணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிப் ப்ரஷ்க்கு வந்துட்டு லிப்ஸுக்கு வந்துட்டு லிப் ஃபில்லர் ப்ரஷ் இருக்குது. அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் சப்போஸ் சம் பீப்புள் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறாங்க, இல்லைனா அந்த டோய் ஃபுட் அப்ளிகேட்டர் அதில் வர வாண்டு வச்சு அப்ளை பண்ணிக்கிறாங்க. பட் சம் பீப்புள் நீங்கள் பேலட் யூஸ் பண்ணுறீங்க, லிப்ஸ்டிக் வந்து செப்பரேட்டாக யூஸ் பண்ணணுங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபில்லர் ப்ரஷ் இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் இந்த ப்ரஷ் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு யூ ஹாவ் டு ஃபில் இட் யுவர் லிப்ஸ். ஸோ வந்துட்டு லிப் ப்ரஷ் வந்து இது ஒன்று இருந்தால் போதும் உங்களுக்கு. இதே நீங்கள் லைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், as well as லிப் ஃபில்லராகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிப்ஸுக்கு வந்துட்டு இதுதான் உங்களுக்கு வந்துட்டு லிப் ப்ரஷ். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்துட்டு சொல்லி காட்டிட்டேன். ஒரு நாளைக்கு இந்த எல்லா ப்ரஷ்ஷுமே உங்களுக்கு வச்சுன்னா ஒவ்வொரு ப்ரஷ்ஷுக்கும் என்னென்ன யூஸ் பண்ணலாம்ங்கிற டெமோ வந்து நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு வந்துட்டு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரஷ்லையுமே உங்களுக்கு ஒவ்வொரு யூஸ் இருக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம், அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா கன்சீலர் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட் அப்பான் உங்களுக்கு வந்து கவரேஜ் வந்து தெரியணும், நல்லா கவர் பண்ணணும், உங்களுக்கு கவரேஜ் எப்படி பண்ணணுங்கிறது தெரியணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது தெரியணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ பவுடர் ப்ரஷ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரெஸ் பவுடர், காம்பாக்ட் பவுடர், லூஸ் பவுடர் அப்ளை பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆங்குலர் ப்ரஷ் வந்துட்டு கான்டியூர் ப்ளஸுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் ஹைலைட்டர் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதில் கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கிறீங்க, ஹைலைட்டர் அப்ளை பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி ப்ரஷ்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அன்கண்ட்ரோலபிளாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் செப்பரேட்டாக ஹைலைட்டர் ப்ரஷ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு வந்துட்டு ஐஷேடோ நான் சொன்னல அந்த மாதிரி ஒரு ஸ்மால் பவுடர் ப்ரஷ் வந்து நீங்கள் அப்படி ஃப்ளாட் பண்ணிக்கிறணும். ஸோ அப்படி ஃப்ளாட் பண்ணும்போது உங்களுக்கு பஃபாகவும் இருக்கும், அது சேம் டைம் ஃப்ளாட்டாகவும் வரும். யூ ஹேவ் டு அப்ளை த ஹைலைட்டர் அண்ட் சைட்ஸ். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஐஸ் உங்களுக்கு கன்சீலர் போட்டு ஐ மேக்கப்புக்கு முன்னாடி ஐ செட் பண்ணுறது கூட இது ரொம்ப நல்லா உங்களுக்கு உதவும், பவுடர் செட் பண்ணுறதுக்கு. ஈவன் யூ கேன் யூஸ் இட் ஃபார் பேக்கிங் ஆல்சோ. ஸோ பேக்கிங் வந்து பண்ணுறதுக்கு, மேக்கப்பில் பேக்கிங் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் இருக்குது. ஸோ இந்த ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ்ஷும் டிஃப்ரெண்ட் யூஸஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. நீங்கள் ஐஸும் ஃபில் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு
க்ரீஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீஸுக்கு தான் இது மெயினான ப்ரஷ் வந்துட்டு. நீங்கள் வந்துட்டு ஐஷேடோ பவுடர் ஐஷேடோவும் ஃபில் பண்ணிக்கலாம் ஐலிட்டில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்மோக்கினஸ் கொடுக்குறதுக்கு, ஐலைனர், க்ரீமி ஐலைனர் எல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அதுக்கு மேலே பவுடர் ஐஷேடோ டாப் அப் பண்ணுறதுக்குலாம் இது வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த லைனர் ப்ரஷ்ஷும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு லோயர் லேஷ் லைனில் இந்த ஸ்மால் ஐலைனர் ப்ரஷ் உங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு அப்ளை ஆன் யுவர் லோவர் லேஷ் லைன், அப்பர் லேஷ் லைன் அஸ் லைனர் அஸ் வெல் அஸ் த ஐ ஷேடோ. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணலாம், ப்ரௌ போன் ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூசஸ் இருக்குது. அது வந்துட்டு உங்களுக்கு தெரியணும். நான் ஒரு நாளைக்கு நேரடியாக உங்களுக்கு லைவாக டெமோ நான் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா லிப் ஃபில்லர் ப்ரஷ். ஸோ லிப் ஃபில்லர் ப்ரஷ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டேரெக்டாக நீங்கள் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஃபிங்கர்ஸில் கூட யூ ஹேவ் டு அப்ளை த லிப்ஸ்டிக். பட் நீங்கள் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் ஹேவ் டு டேக் த லிப்ஸ்டிக் அண்ட் அப்ளைட் அண்ட் ஃபில் இட். கீழே இருந்து மேலே போங்க, மேலேருந்து கீழே பண்ண வேணும். அப்போ தான் கவரேஜ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மெத்தட்ஸ், வேஸ் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷஸ் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னு சரி, அதர்ஸ் இருக்குனாலும் சரி, கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்க, நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறீங்க, யாருக்காவது பிரைடல் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் டூ மச் ப்ரஷ் வச்சுக்கிறீங்க. உங்கள் செல்ஃப் யூஸ்க்கு நாங்கள் ப்ரஷ் வச்சுக்கிட்டாலே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரஷ் எனக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு எப்படிங்கிறது உங்களோட கம்ஃபர்டபுள், அது நீங்கள் பார்த்துக்கிறங்க. உங்கள் ஃபேவரட் வந்துட்டு என்னாலே தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் தான் ப்ரஷஸ் வந்து நான் சொன்னது. ஸோ இந்த ப்ரஷஸ் மட்டும் உங்கள்கிட்ட எல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போதும். யூ ஹாவ் டு ஒரு கம்ப்ளீட் மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இது மட்டும் இருந்தால் போதும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிறங்க. ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் நீங்கள் ஒரு பிளெண்டர் வச்சுக்கிட்டாலும், ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைனா நீங்கள் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சுட்டு ஒரு பஃபர் ப்ரஷ் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா நீங்கள் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ஒரு ஃபிங்கர் வச்சுக்கிட்டாலும் சரி, இது உங்கள் ஆப்ஷனல். இல்லை 3மே வச்சுக்கிட்டாலும் சரி. பட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது எனி ஒன் தான். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரஷ்க்கும் ஒவ்வொரு கவரேஜ் வந்து கிடைக்கும். பட் மோஸ்ட்லி ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷில் நல்லா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஈஸியாக நல்லா கிளைட் பண்ணி விடலாம். பஃபர் ப்ரஷ், ஸ்டிப்பிங் ப்ரஷ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பஃப் பண்ணணும், ஸ்டிப் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். அது எது உங்களுக்கு இஷ்டமோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் காட்டின ப்ரஷஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சால் இந்த ப்ரஷஸ் நீங்கள் வச்சுக்கிறங்க. அதர்வைஸ் யூ கேன் ஃபிங்கர்ஸில் கூட அப்ளை பண்ணுற ப்ராடக்ட் ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். பட் பவுடர் ப்ளஷ்லாம் வந்துட்டு பவுடர் ப்ளஷ், அப்புறம் வந்து காம்பாக்ட் பவுடர், லூஸ் பவுடர்லாம் நம்ம ப்ரஷ் இல்லாமல் அப்ளை பண்ண முடியாது. இதே நீங்கள் க்ரீம் ப்ளஷ் இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரஷ் எல்லார்கிட்டையும் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை. இது மட்டும் இருந்தால் போதும். புதுசாக ஒரு பிகினர்ஸ் வந்து பெஸ்ட் ப்ரஷ் வாங்க போகிறீங்க, இல்லாட்டா அதர்ஸ் என்னென்ன ப்ரஷ் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த ப்ரஷ் வந்து வச்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய் காய்ஸ்.